சிம்பிளாக ஹெல்த்தியாக கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் அகத்திக்கீரை கூட்டு பண்ண போகிறோம். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அகத்திக்கீரையில் விட்டமின் ஏலேருந்து ஆரம்பித்து கால்சியம், புரோட்டீன், அதுக்கப்புறம் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 63 வகையான சத்துக்கள் இந்த அகத்திக்கீரையில் இருக்குது. உடல் சூட்டை தணிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நமக்கு கண்ணுக்கு, அதுக்கப்புறமா போன் ஸ்ட்ரென்த்துக்கு, நம்ம பல் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அகத்திக்கீரை ரொம்ப நல்லது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஓரளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கணும். இப்படி கட் பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாகவே இந்த காலத்து குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. இப்படி செஞ்சு கொடுக்கும்போது நல்ல சூடான சாதத்தில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் விட்டு நல்லாவே சாப்பிடுவாங்க. எப்போவுமே சாக்லேட், பர்கர் இப்படியெல்லாம் சாப்பிட்டே இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அப்படி கொடுத்தாகணும். இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு கையளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். துவரம்பருப்பு இல்லை அப்படின்னா பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் வெங்காய வடகம் இருந்ததுனாலும் போட்டுக்கலாம். உளுந்து வடகம் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதில் நம்ம சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, இதுக்கு இஞ்சி தேவைப்படாது. தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, நறுக்கி வச்சுருந்த அகத்திக்கீரை, கூடவே பார்த்திங்கன்னா அகத்தி பூவும் போடலாம். சின்ன சின்ன மொட்டுகள் இருக்கும், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 3 விசிலுக்குள்ளே போதும். நீங்கள் ஓப்பன் பேன்லேயும் பண்ணலாம். ஸோ குழந்தைகளுக்கும் போது கொஞ்சம் குக்கரில் சாஃப்டாக வேக வச்சு கொடுக்குறது நல்லது. நம்ம ரொம்ப நேரம் இதை குக் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இதில் நம்ம பருப்பு போடுறோம். ஊற வச்ச பருப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 கப் தேங்காயை நம்ம துருவி போடுவோம். நீங்கள் தேங்காயை அரைச்சும் போடலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பாசி பருப்பு போட்டு பண்ணுவாங்க. ஆனால் கிராமத்தில் துவரம் பருப்பு போட்டு தேங்காய் போட்டு பண்ணுறதையும் கூட்டுன்னு தான் சொல்லுவோம். இப்போது தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா இதை மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேம், இல்லை நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வைக்கலாம். ரொம்ப சூப்பராக பஞ்சு போல் வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது நல்லா மசிச்சு விட்டுக்கணும். ஸோ குழந்தைகளுக்குங்கும்போது ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்காங்க, ஒரு 5th 6th படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட கொடுக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம தாளிச்சும் கொடுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா மத்தில் மசித்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் நமக்கு மசிக்கிறது இருக்குது, உருளைக்கிழங்கெல்லாம் மசிக்கிறது, இதுலேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ், சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, இடியாப்பத்துலேருந்து ஆரம்பித்து பொங்கல், உப்புமாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 19 இயர்ஸாக 8000 ரெசிபிஸ் இருக்குது. இதுக்கு மேலே தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி சாப்பிட்லாம். நல்லெண்ணெயும் போடலாம்.